திரு ஷியாம், இப்படிதான் நடக்குமா? இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதா? அரசியல் மாற்றங்களுக்கு உட்பட்டது தான், அதில் எனக்கு வேற கருத்து கிடையாது. ஆனால் அந்த கூர்மையடையும் மோதல் அதில் வந்து 3.5% ரிசர்வேஷன் மற்றும் அது சம்பந்தமான அப்பீல், இதில் வந்து ஒரு நுணுக்கமான ஒரு சட்ட பார்வை இருக்கு. நீங்கள் அனுமதித்தா அதை நான் சொல்கிறேன். சொல்லுங்க திரிஷா. அதாவது 3.5% 2007-8 கலைஞர் கொடுத்த ரிசர்வேஷனுங்க, அது மத அடிப்படையிலானது இல்லை. அது வந்து பிசிஎம், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ். இப்போ நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா லெப்பை, மரக்காயர், இந்த கம்யூனிட்டி எல்லாம் அதில் பெனிஃபிட் ஆச்சு. மத அடிப்படையில் நம்ம ரிசர்வேஷன் தரவே முடியாது. அதுக்கு பிறகு ஏற்பட்ட பல சச்சரவுகளில் ஒரு ஹிந்து அவர் வந்து பிசி பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு போனால் அதே கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிசிஎம்மா, அதாவது இஸ்லாமில் இருக்கிற பிசிஎம்மா 3.5% ரிசர்வேஷன் அனுபவிக்கிறவரா அவரை மாற்றலாம் அப்படிங்கிறது 2024 ஜீவோ, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் போட்ட ஜீவோ. அந்த ஜீவோ இப்போ குவாஷ் ஆகிருக்கு. 3.5% இருக்கு. இதை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது ஏற்படுற சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பெனிஃபிட் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டு பல முறை சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, அந்த எஸ்சிபிசி கேட்டகரிக்குள்ளே கிறிஸ்டின்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிற காரணம். ஸோ இந்த நுணுக்கமான வேறுபாடுகளை நம்ம ஆராய்ஞ்சு அப்பீல் போனால் மட்டும்தான் அப்பீல் நிற்கும். இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். உடனடியாக அப்பீல் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். எனவே கூர்மையடையும் மோதலுக்குள்ள அது வராது. அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல், மேயர் பதவி கேட்பாங்க, நகராட்சி தலைவர் பதவி கேட்பாங்க, அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஓப்பனாக கேட்டுருச்சு, நாங்கள் தான் ஆளுங்கட்சி கேட்போம், நீங்கள் பழைய மாதிரிலாம் எங்களை வந்து ட்ரீட் பண்ண முடியாது, அதிகமான அளவுக்கு எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு அவங்க கேட்டுட்டாங்க. அப்போ காங்கிரஸ் கேட்கும்போது விசிகே கேட்க தான் செய்யும், பிற கட்சிகள் கேட்க தான் செய்யும். கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் பெரியண்ணன் மனப்பான்மை என்பது என்ன? ஒரு கட்சி அது டாமினேட் பண்ணுச்சுன்னா பெரியண்ணன் மனப்பான்மை வந்துடும். இப்போ இந்த எர்ஸ்வைல் கூட்டணியில் திமுக பெரியண்ணன் மனப்பான்மைனா, வரப்போற கூட்டணியில அந்த ரோலை தாவேகா வகிக்கத்தான் செய்யும். என்ன காரணம்னா, திருப்பி நீங்க விஜயோட கரிஸ்மா அதுல ஓட்டு கேட்க போகும்போது அவங்களும் அந்த டிமாண்டோ அதை ஈடுகட்டுறது எல்லாம் செய்யத்தானே செய்வாங்க. பெரியண்ண மனப்பான்மை மாறவே மாறாதுங்க. அதிமுகவும் பெரியண்ண மனப்பான்மையில் தான் இருக்கும். எம்ஜிஆர் பெரியண்ண மனப்பான்மையில் செயல்படலையா? ஜெயலலிதா அம்மா என்ன மனப்பான்மையில் செயல்பட்டாங்க? அது இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு பார்ட்டி மேஜரா இருக்கு, அந்த பார்ட்டி பிற கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குது. அப்போ அந்த பார்ட்டிக்கு மிக இயல்பாகவே அந்த பிக் பிரதர் மைண்ட் செட்டோ இல்லை பிக் சிஸ்டர் மைண்ட் செட்டோ வரத்தான் செய்யும். அதை நம்ம கூட்டணி அரசியலில் தவிர்க்கவே முடியாது. அப்படின்னா ஒரே வழி, எல்லா கட்சிகளுமே கூட்டணி இல்லாமல் போட்டி போடணும். அது சாத்தியமா? செய்ய சொல்லுங்களேன். தாவேகா போட்டி போட்டு 106 வாங்கியிருக்காங்கல்ல, மற்ற கட்சிகளுக்கும் சாத்தியமானு கேட்கிறேன் நான். சாத்தியப்படுத்தணும், அப்பதான் தாவேகாவோட காம்பீட் பண்ண முடியும். 108 வாங்கியிருக்காங்கல்ல, தாவேகா இப்போ வந்து ராங் ரூட்ல போகுது. அவங்களுக்கு இவங்கெல்லாம் தேவை இல்லை உண்மையிலேயே. ஆனா அவங்க வந்து திருப்பி பழையபடி திமுக அரசியல் பண்றாங்க. அது ஒரிஜின் பேசுறது பயங்கரமான பிரச்சனைங்க. ஆளுநர் பிரச்சனை, அவர் கிட்டத்தட்ட பழைய ரூட்ல போறாரு, பயணம் போறாரு, ஆய்வு நடத்துறாரு. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் வந்து ஏன்ட்ட மனு கொடுங்கன்றாரு. பிறகு நம்ம எதுக்கு சிஎம் செல் வச்சிருக்கிறோம்? சிஎம் செல்ல மனு கொடுப்பீங்களா? லோக் பவன்ல போய் மனு கொடுப்பீங்களா? நீங்க திருப்பி அங்க புகார் பெட்டி வச்சுதானே மனு போட முடியும். அவ்வளவு பெரிய ஒரு வயலேஷன் பண்றாரு ஆளுநர். அது யாருமே கேட்கிற மாதிரி தெரியல. ஆங்காங்கே அறிக்கைகளை மட்டும் தான் நான் பார்க்கிறேன். அவருக்கு எங்க இருக்குங்க செல், எங்க இருக்கு? அந்த செல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? அவர்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியை வச்சு மனுக்களை எல்லாம் பிரிக்க முடியுமா முதல்ல? அப்போ நம்ம கேட்க வேண்டிய மேட்டர் நிறைய இருக்குங்க. தண்ணி இல்லை, சுத்தமா தண்ணி இல்லை. இங்க நிலத்தடி நீர் இங்க டெல்டாக்கு வந்து பாருங்க, எங்க அதல பாதாளத்துல இருக்கு. பெரிய அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கிறோம். மக்கள் பிரச்சனை, அரசு ஒண்ணுமே கவனிக்கவே இல்லை. அரிசி விலை எவ்வளவு ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொடூரமான வறுமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்க. கிராமப்புறங்கள் போயாச்சு. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் ராஜினாமா இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர்றது ரொம்ப ரொம்ப வெறுப்பாகவும் விரக்தியாகவும் இருக்கு.